இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், இப்படி உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் வந்துட்டு அது ஓகே மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பாருங்க. இந்த ரோட்டை பார்த்து அப்படி காட்டினா அப்படி மதிப்பாங்களேன்னு இப்போ கிழிஞ்ச ஒரு இடத்துல நிற்கிறோம். நிமித்தி காரணம் பாருங்க எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த தம்புள்ளைக்கு தான் நாங்கள் மறுபடியும் வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய பயணம் இனி வந்து நாடோடி பயணம், நாடோடி வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்போ எங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ ஏன்னா இங்கேருந்து எப்போ நாங்கள் முடித்தோமோ அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை இங்கே வந்து தொடங்க போகுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அந்த சம்பவத்தை வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அது ரெண்டாவது அது ஒரு முக்கியமான சம்பவம். என்ன இந்த இடத்துல நாங்கள் நின்றுக்க மாட்டோம், ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான சம்பவம். சரி மக்களே, பார்க்கலாம் என்ன முக்கியமான சம்பவம்ன்ட்டு. இப்போ நாங்கள் வந்துட்டோம், காலையில் வெளிக்கிட்டு ஒரு மாதிரியா என்ன தம்பிள்ளைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்போ இங்கே வந்தால் வந்து நாங்கள் தங்குறதுக்கான இடம் கண்டிப்பாக வந்து தேவை. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சமையலுக்குரிய பொருட்கள்லாம் வந்து இப்போ சட்டிவானம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. நாங்கள் இப்போ வில்லாம் எழுதி வச்சுருக்கோம். அந்த பொருட்கள்லாம் வந்து கட்டாயம் வந்து வாங்கணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் போன தடவை மிஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த நாங்கள் வீட்டை போகக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளே, இந்த பழம் தானே மங்குஸ்டான், என்ன மங்குஸ்தான் பழம் உங்களுக்கு தெரியும், என்ன கருப்பாக இருக்கும், ரம்புட்டான் சேர்த்து வந்த பழ மக்களே, 1 கிலோ இலங்கை காசுக்கு வந்து 1800 ரூபாயாம் ஒரு கிலோ. என்ன கேட்குள்ளே அதை நாங்கள் வாங்காமலே போயிட்டோம். என்ன ரம்புட்டான் எதுனா ரம்புட்டான் 100 ரூபாய்க்கு 10, 100 ரூபாய்க்கு 10. ஆனால் மங்குஸ்டான் வந்து 1 கிலோ வந்து 1800 ரூபா. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, கண்டிப்பாக இலங்கையில் வந்து இந்த பழங்களினுடைய விலை இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது. ஏன்னா அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு வந்து பழங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, விலைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டில் வந்து உண்மையில் இந்த மரக்கறிகளுடைய விலையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கணிசமாக வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரி மக்களே, இப்போ என்னென்றால் இப்போ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பழக்கடைக்கு நாங்கள் போகிறோம். பழக்கடையில் வந்து என்னென்ன பழங்கள் இருக்குது, அதே இதில் அந்த பழங்களுடைய விலைகள் எவ்வளோ போகுது அப்படின்றத வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். ஏன்னால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இங்கே பழங்கள் விலை நம்ம பண்ணிக்கிட்டு. வாழைப்பழம், அடுத்து வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்துருக்கு. இப்போ என்ன ட்ராகன் ஃப்ரூட், ரம்புட்டான், டூரியன் பழம் தெரிந்தாரா? இப்போ நம்ம காட்டிட்டுமே எவ்வளோ உண்டு. மார்க்கெட்டுக்குள்ள 600 ரூபா, வெளியில் வந்து 1200 ரூபா கிலோ. சரியா? மாம்பழமும் மார்க்கெட்டுக்குள்ள 550 ரூபா, இங்கே வந்து 900 போகும் நினைக்கிறேன். 900 ரூபாய்க்கிட்ட போகும். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வாங்க மகளே, பழக்கடைக்கு போகலாம். பழக்கடையை போய்த்து நிறைய நிறைய வேலைகளும் வந்து செய்ய வேண்டி கிடக்கு. ஏடா பொருட்களும் வாங்க வேண்டிய சமையலுக்குரிய பொருட்கள்னே அதே வாங்கணும், லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த லைனில் வந்து பழக்கடை இருக்குன்னு அதில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம்னே போய் இது பார்க்கலாம். இனி மக்களே, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் வீடியோ வரும். நாங்கள் வீட்டை போய் நின்றதால வந்து எங்களோட பண்ணை வேலைகளையும் வந்து வேக வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறதால வந்து எங்களால் என்ன சொல்கிறது அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம் போச்சு. அதுக்கு நாங்கள் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அந்த இதில் வந்து ரதியம்மாவினுடைய கோழி என்ன களவெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்தாங்க. போட்டது அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாவம் ரதியம்மாவோட கோழியை வந்து களவெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அப்படி தானே, இந்த பாவத்தெல்லாம் வந்து யாராவது செய்கிறாங்களோ அந்த பாவம் எல்லாம் அவங்களுக்கு வரும். அது வந்து பின்னுக்கு வரும்ன்றது வந்து இது இப்போதைய கர்மான்னு சொல்லலாம். அவனே பார்க்கலாம். இனி நாங்கள் எடுக்க போகிற வீடியோக்கள்லாம் வந்து மக்களே உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவனே வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சிங்களம் தெரியா அப்படின்றதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அந்த சிங்கள குடும்பங்களோட போயிட்டு கதைக்கிறதெல்லாம் வந்து குறைவாக இருந்திருக்கு முன்னே நார்மலா. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் வந்து கதைக்க போகிறோம். ஏன்னா சிங்களம் வந்து சரியாக கதைக்கிறோமோ இல்லையோ நாங்கள் அவங்களோட வந்து கதைக்க போகிறோம். ஏன்னா கதைக்கிறது மூலமாக தான் நாங்களும் வந்து சிங்களத்தை கற்றுக்கொள்ள முடியும். என்னடா திக்காக் திக்காக் சிங்களம் பாடங்கரணவா பொட்ட பொட்ட சிங்களம் பாடங்கரணவா. அதாவது கதைச்சு கைய பழம் தான் சிங்களம் வேண்டா. எவ்வளோடா அந்த பழக்கதைக்கு இதானே சுத்தியா வரணுமோ இந்த அளவுல போடணே இதில் போட்டு போனே.
பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே வலது பக்கத்தில் ஃபுல்லாக மரக்கரையும் பழக்கடையும் இருக்குனே அதில் பார்க்கலாம் இந்த மாதிரி பழங்கள் விலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது மற்ற மாதிரி பழங்களை விசாரிக்குது கொஞ்சம் அதான் சில விலை குறைஞ்சது வாய்ப்பு இருக்குடா. ஓ நான் டிக்டாக் எல்லாம் பார்த்தேன்னா மங்குஸ்டான் திருப்பி 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க டிக்டாக் எல்லாம் பார்த்தேன் பார்ப்பேன். நம்ம கேட்டு திருப்பிங்கடா என்னடா போய் சொல்றாங்க அதான்டா போய் நம்மளாரும் ஏமாத்த முயற்சி எடுத்தாங்களே பாவம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தம்புள்ளியில் இருக்கக்கூடிய பழக்கடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அன்றைக்கு நாங்கள் வரக்குள்ள மரக்கறி கடைக்கு போனோம், இன்றைக்கு வரக்குள்ள வந்து பழக்கடைக்குள்ளே வந்து போகிறோம். பார்க்கலாம் பழங்களுடைய விலை வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெரிய பாருங்க ஓரத்தில் அது ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக வந்து பழக்கடை தான் பார்த்தால தெரியும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இது என்னடா சாய் வண்டியா கிடக்கு, நீட்டு வண்டியா கிடக்கு. இது ஒரு வெளிநாட்டு வண்டி நம்மளா இருக்கு, இவ்வளோ நீளமாக கிடக்கு. இது வந்து சுற்றுலா பயணிகள் ஏற்ற வண்டி. பார்த்து வரணும் மாறக்குள்ளே, ஏண்டா வாகனங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ வரலாம் என்ன நம்பி வரணுமா? பார்த்து வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் ஃபுல்லாக வந்து பழக்க அங்கேருந்து காட்டி போனே தெரியாத வளங்கள் நிறைய இருக்கேன். ஓ அதான் மகளே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து பழக்கடையான் இருக்கு. பார்க்கலாம் என்னென்ன விலைன்னு சொல்லிட்டு டெம்பிள் வந்து கட்டி வச்சிருக்காங்க. மிக ரம்புட்டான் கேது சீடு தாய் 20 அல்லி தமிழ் தெரியுமா? சரிண்ணே மங்கியான ಮಂಕಿ ಎಣ್ಣದ ತೇರಿನವದೆ ಅಯ್ಯ ಮಂಕಿ ಎಣ್ಣದ ತೇರಿನವದೆ ಮಂಕಿ ಎಣ್ಣೆ ತೇರಿನವದೆ ಮೇಗ ರಂಬುಟಾನ್ ಕಿಯದೆ सीट धाय दहाय 10 10 10க்கே நம்ம சிங்களம் இல்லை கூட சிங்களம் கற்க போறோம் நாம. ஓகே ஓகே பாருங்க மக்களே ரம்புட்டான் பாருங்க எப்படி இருக்கு. மிக கொய்தின ரம்புட்டான் மல்வான், இது மல்வான் ரம்புட்டான். ஓகே இது வந்து மல்வான ரம்புட்டான் மக்களே. பாருங்க மரத்தில் தொங்குற மாதிரி வந்து பச்சை வச்சா தொங்குது, அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து தூரியம்பலம். அம்மா தட்ட பாய் கடவுளி ஓண்டா பாய் பலாப்பழம் தட்டி பார்க்குறேன் தட்டு தானே பாய். மே தூரியம்பலம் கேது கிலோ காய் அட்டசியாய் 800 ரூபாயா மகளே. 1 கிலோ அட்டசியாய் கிலோ வந்து அட்டசியாயம். தூரியம்பலம் 800 ரூபாய். மேக ஜாக் ஃப்ரூட் கேது ஜாக் ஃப்ரூட் அது கிலோ 200 ரூபாய். ஜாக் ஃப்ரூட் மா அதுக்காது. அடையப்பா மங்குஸ்டாண்டா பாய், மங்குஸ்டாண்டை காட்டுற பாருங்க. நம்ம தமிழ் தெரிஞ்ச ஆள் இருந்தால இவனே. ஐயா மங்குஸ்டான் எக்கா கிலோ கீது தமிழ் தன்னவது மே மல்லி சம்பட்டை உடச்சி காட்டுவாங்களே தெரியும். டேஸ்ட் கரனா ஒரு பழத்தை வந்து வாங்கணும்னு சொன்னா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒன்று ரம்புட்டான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நியமாய் லசனாய் லசன டேஸ்ட் ஒவ்வொரு பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரம்புட்டான் நல்லா இருக்கு மக்களே. மங்குஸ்தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அப்போ வாங்கலாம்.
என்ன அது தருவார் அறியாடா. அது நீ டேஸ்ட் பண்ணி பாரு வா. 10 ரூபாடா ஒன்று இப்போ. கொஞ்சம் கொஞ்சம் தொங்க பார்த்துலாம். எக்காக்கி 10 rupees தான். 10 ரூபா காயா காசுன்றதான் நான் வந்தீங்க. ஐயே சல்லினே அலக்குனது எக்காக் சிசிடிவி பாத்தேல ஓடு அடுத்து ஓடியா பாருங்க மக நிலைமை. ஒரு ரம்புட்டான் டேஸ்ட் பண்ணி பார்த்து 10 ரூபா கொடுக்கணும். ஐயோ மங்குசான் டேஸ்ட் பண்ணுவோமா? கிலோ கிலோ 600 ரூபா மகளே. இது பாருங்க தெரியுதா? இதை வா அப்படின்ட்டு அருமையா இருக்கு மகளே, அருமையா இருக்கு. நம்ம இப்படி ஓடினா என்ன செய்வாங்க அவங்க? திறத்திடுவாங்க 10 ரூபாய் காட்டி. மகளே என்ன விளக்கம்னா சாப்பிடுத்தோம், சாப்பிட்ட காசுக்காக நாங்கள் ஓடப்புறோம். எவ்வளோ எப்படி? ஆனால் மகளே உள்ளுக்கு பழம் இந்த சுளை வந்து நல்லா இருக்கும். ஆனால் அந்த உள்ளுக்கு அந்த இதை கடிச்ச மாட்டா கசாரா இருக்கும். மிதோ மேக் a taste கொண்டட்டு தாமாய் கம்பளை கொடுப்பேனே ஒரு பழத்தின் இடத்துக்கு எங்களுக்கு இல்லை மிச்சத்தை தந்தா நான் வாங்க இருப்போம். சரியோ இந்தாங்க நான் எக்காய் மங்குஸ்தான் எக்கா அங்கே சிரிப்பா மீன் அவன் எது ஆகிக்கிறேன். டோட்டல் என்னடா கடம்பில் எடுங்க ஒரு ரம்புட்டானுக்கு மங்குஸ்தான் எடுவுற வேண்டாம். சரி சிங்கள நாங்கள் நிறைய படித்த மக்கள் ஏன்னா வருது இல்லை கதைக்க போக்கில் வருது இல்லை அதான் பிரச்சனை. கதைக்க தான் போயிடுவாங்க உடல்ல மனசு நல்ல மில்லடா அளவுக்கு மகளும் விளங்கிருங்க. இந்த மனசு நான் கஷ்டப்படுது மக்களே. அந்த 10 ரூபாய் காண்டில் இந்த என்ன சொல்ற அன்னாசி பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்னடா? படியா இருக்கு பாருங்க மகளே அன்னாசி பழத்தை. ஆனால் தமிழ் தெரியுமா உங்களுக்கு? சரி அண்ணே அன்னாசி பழம் கியது ஐயே மேகத මේක තමයි මේක 300 පණයි 600 පණයි 600යි கிலோ මේකද 600 பணாய் 300 ரூபா 400 ரூபா 450 ரூபா. சரி அது ஒவ்வொரு சைஸ் பாருங்க. இந்த பெருசாக இருக்கிறது வந்து 450 ரூபா சரியோ. இது வந்து 400 ரூபா சரியோ ஒரு கிலோ சரியோ. அந்த இது வந்து 300 ரூபா சரியோ. இவங்க ரம்புட்டான் இங்கே வரை கேட்குமா ரம்புட்டான் கேதையே ஓகே எல்லாம் ஓகே தான் அதே இதுதான் சரியோ. இப்போ அடுத்து வந்து மங்குஸ்டான் வந்து அதே விளாம்பிப்பா நினைக்கிறேன். மங்குஸ்டான் கேது எக்கா கிலோ ஹைசிய பணாய் அங்கே வந்து ஹைசியா இங்கே வந்து ஹைசிய பணாய். ஓ தமிழ் கத்தாக்கிறேன்னு பே பொறுக்கியாண்டப்பா தமிழ் கத்தா தமிழ் கதைப்பார் அண்ணன். சரி வா என்ன இது தோடம்பலம் இது என்னடா எந்த ஆகிறது
ಇದನ್ ತೂರಿ ಅಲ್ಲಿ ಅಣ್ಣಮಿನಾಯ ಎನ್ನ ಅವಳ್ರಾ අන්නමිනාද ಅಯ್ಯೇ ಮೇಘದ ನಮ್ಮ ಮಗದಯ್ಯೇ ಮೇಘ ನಮಕ್ ಹಾ सीताफलम मैं क्या 1 किलो किए थे ये 6 हाँ ओके 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 मैं क्या नाम होगा ये बेरलिकाई किए थे किलो 1 किलो ग्राम 100 हाँ ग्राम 1 किलो ओके ओके 1 किलो வந்து 1000 ரூபாய் மகளே தோடம்பலம் இதில் मैं किए थे RCI 1 किलो 1 किलो RCI मैं क्या सेम थे ना ओके ओके मैं ऑरेंज किए थे ग्राम 180 क्रैम सिया 180 भाई 120 ரூபாயா 1 kilo 1800 1 கிலோ 100 என்ன வருது 800 ரூபாய் 1 கிலோ 1800 ஓ மை காட் மக்களே ஆரஞ்சு பழம் வந்து 1 கிலோ 1800 ரூபாய் மக்களே விலைய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயும் பாப்போம் மேக செவ்வாழை செவ்வாழை முருகா மேக செவ்வாழைக்கு ஐசிஐ 600 ரூபா 600 ரூபா 600 ஓகே மேக பலனாது மேக அப்பிள் கீ தை எக்காய் 180 180 ரூபா எக்காக் எக்காக் ஒன்று வந்து 180 ரூபாயாம் மேக கொய்யாப்பழம் फंसियाई 1 किलो ले 1 किलो 1 फंसियाई avocado की दे फंसियाई किलो ओके मेगा ग्रीन एप्पल अदे सेम मैंने ओके मेगा मैंगो मेगा करत्त कोलुमान मैंगो 1 किलो मगले இது கருத்த கொழும் மாம்பழம் 1 கிலோ வந்து 1000 ரூபாய் மகளே மேகத மல்கோவா அது 1000 பாருங்க மகளே மாம்பழம் வந்து இது இந்த மஞ்சள் மாம்பழம் வந்து 1000 ரூபாய் மகளே சரியோ வேற என்ன இருக்கு மேகத அவகோடா அது ஓ பப்பாசி பழம் மாதிரி அவகோடா பெலி பில்வே மேகி இது किलो पंची आई ओंडे वरी मेरा 3 किलो किटे मैं सिंगल देरी ने कथा करना बे मैं पोटा पोटा सिंगलम पाड़न करना ओके मेरे नेल्लिकाई मैं नेल्ली किए थे 1 किलो ओ इन्ना नेल्लिकाई रे विले ओ மகளே இது வந்து இந்த காட்டு நெல்லிக்காய் இது வந்து கிலோ வந்து 2500 ரூபாய் மகளே விலையை பாருங்க எப்படின்னு சொல்லுது அடுத்து பாத்தீங்கன்னா மேக்க ஸ்டார் ஃப்ரூட் கேது 1 கிலோ 400 ரூபாய் மகளே 1 கிலோ வேற என்ன இருக்கு இங்க வேற சொல்லியாச்சுன்னு முழு மந்தில மே பப்பாயா கேது தசிய பண்ண 1 கிலோ கிலோ வந்து 250 ரூபாய் மகளே அது அது நார்த் என்ன மேகத நார்த் ஜம்போலா இங்க பாருங்க ஜம்போலா இந்த பழம் பார்க்கறதே அழகா இருக்கு பாத்தீங்களா மேக்கியது எக்காக் 200 ரூபா தமிழ் தெரியும் அப்பனே போட்டாக் கொஞ்சம் ஓகே ஓகே மேக வாட்டர்மெலன் எக்கா தேசியா ஓகே கிலோ நல்ல நீட்டு 1 கிலோ தேசியாய் இங்கே பாருங்க இது நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 கிலோ வருமா 3 கிலோ கூட வரும் மகளே मेगा फ्रूट ओके में फ्रूट मेगा ओके थैंक यू सो मच मम वेटिकलो यूट्यूबर वेड करनवा यूट्यूब वेड करनवा मैं याके वीडियो कंडपुलवा मेगे यूट्यूब चैनल वीडियो अपलोड करना ओके दे आवलकने दे ओके गीले अंडे ओके 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 गीले अंडे ओके मनोदना यूट्यूब चैनल वॉइस ऑफ अनुशन पोटाकिने पेनावदे पेनावदे मैं क्या नाम है वॉइस ऑफ अनुशन
මගේ voice of voice of Anushan Tamil YouTube channel last video make a dumble vegetable market huh Kolma horror video horror video oh yeah தன்னது பேய் வீடியோ போராட இருக்கிறார் படாங்கண்ணே ஆ தன்னது horror video ghost video ඔයගේ ghost video interest බලනවද මේ සිංහල YouTuber දනවද කවුද සිංහල අද්ද පොරගෙන මතක නෑනේ සිංහල YouTube කෙනෙක් ඉන්නවා හොල්මන් අඩ නෑ දන්න නෑ මතක නෑ අදර නෑ තමල් YouTuber තමල් YouTube channel බලනවද ඔයා හිටපු ගමන් බලනවද ඔයාගේ බලන්නවද කවුද YouTube channel වෙන කට්ටියගේ බලන්න නමක් කියලා නේ එකක් නමක් නෑ ඔක්ක මේ බලනවා ඕකේ ඕකේ මම සිංහල සීරියල් මම බලනවා මේක විෂයකාරී දනවද සීරියල් විෂයකාරී මම බලනවා මේ හොඳට සීරිය ඒක නාට්‍ය ඔව් දනවද විෂයකාරී එනේ මේක today episode මේක 255 මේක ඕකේ මම කියලා එන්න මේක හොඳට පුළුවන් මේක ව්‍යාපාරේ හොඳද නේ අවුලක් නෑ මේක ෆෘට් කොයිද ඉන්නේ මාකට් එකේ මාගෙරක ඕකේ ඕකේ මේක රම්බුටන්ද මල්බාන රම්බුටන්ද නෑ මාකට් එකේ එක එක පැති වලින් එනවා මේක இது මංගුස්ටාන් උස්තානුත් එක රත්නපුරෙන් එනවා ඊට පස්සේ කළුතරින් එනවා කල්තර මේ කෑගල්ලෙන් එනවා ඕකේ 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 මේක රම්බුටන් කොන්දට පුළුවන් මේක මල්වානද මල්වාන කොන්දයි මල්වාන කොයිද ප්ලේස් මේකද මොනවා නිට්ටුව නිට්ටම්බුව මේ කීයද කිලෝමීටර් කිලෝමීටර් තියෙනවා 70ක් කියලා මොනවද කිලෝමීටර් 70 බතාවා මම YouTube channel එකේ මේක all Sri Lanka round මේක ලස්සන area මේක adventure area ඔක්කොම video shoot මේ video upload කරනවා එන forest area මේක lake මාළු වල්ලන්නේ මේක cooking හරි බලන්න ඔයාගේ වීඩියෝ ඕකේ ඔයා බලන්න like කරනවා subscribe කරනවා ඔයාගේ සිංහල people මේක මගේ වීඩියෝ පොටක් බලනවද නෑ බලලා නෑ බලමු ඔයා බලන මේක සිංහල සබස්ක්‍රයිබර් තියෙනවා මේක වීඩියෝ බලනවා நான் கேட்குற சரி சரியா உள்ள මම එනවද මං කියන්නේ ඔයාට තේරෙනවද මං කියනවද තේරෙනවද கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகே 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 මම කියලා යන්න ඕකේ 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 නම මොකද සතුරංග ඔයාගේ නම මොකද රසුල කොච්චර ලස්සනයි නම බයි ஓகே பாடம் ஆகிற அடிக்கடி சொல்ல தர மாட்டேன் ஜம்புகாய் இருக்கப்பா ஜம்பு காய்கள் என்ன வெள்ளைக்காரன் சிங்களங்க இருமா தம்பி அண்ணா தமிழ் தெரியுமா தெரியுமோ ஜம்பு காய் எவ்வளோ அண்ணா ஜம்பு காய் 350 ரூபாயா பாருங்க மகளே ஜம்பு காய் வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபாமா 350 ரூபாயாம் பாருங்க அங்கரா மகளம்பளது ஓ மை காட் மகளே இதெல்லாம் வந்து மகளே எங்க ஊர்ல முதல் நிறைய காய்ச்சி கிடங்க மகளே மே இது எவ்வளவு அண்ணன்
450 ரூபா. மேக சிங்கள நம்ம முகத்தை லாவுலு லாவுலு மகளே. இது வந்து எங்கள் ஊரில் வந்து மகிழம் பழம்னு சொல்லுவோம். சிங்களத்தில் வந்து லாவுலு. என்ன லாவுலு சபதில்லா லாவுலு சபதில்லா. ஓகே ஓகே லாவுலு சபதில்லா. ஓகே மேக வாழைப்பழம் இது 1 கிலோ 300 ரூபா. என்ன தமிழோட போய் நம்ம சிங்களத்தை கேட்டா போய் அதான் அதான் அதான். ஓ 12 பழம் 100 ரூபா. 12 பாத்தியா? இங்க வந்து 12 பழம் 100 ரூபா மக்களே. இங்க 2 பழம் கூட்டி விற்கிறாங்க. என்ன அங்கெல்லாம் 10 அண்ணன் லைன்ல 10. 1 கிலோ 680 ரூபா. அது சேம். பொங்கல்ல இது மங்குசான் வந்து 600 ரூபா கிலோ. இந்த கடையில வந்து 650 ரூபா, இங்க 250 ரூபா. மேம் இது பிளாட் மாங்கா கேது 1 கிலோ 650 ரூபா. 650 ரூபா. மாங்கா ஆஃப் சீசன். ஆஃப் சீசன். இது பிளாட் மாம்பழம் மகளே. அங்க பார்த்த கருத்துக்குள் மாங்கால வந்து 1000 ரூபா கிலோ. தூரிய எவ்வளவு உங்கள்ட்ட? அட்டசிய பனாய் 850 ரூபா. ஓகே ஓகே. இது கருத்த கலர் போட்டோம்ல என்ன இது எவ்வளவு? 20 என்ன அண்ணா யோசிக்காரு. நாங்கள் வந்து யூடியூப் சேனல் என்ன மட்டக்களப்பு வந்திருக்கீங்களா? என்னவது மட்டக்களப்பு? ஒலிவில் கேம்பஸ். மேக ஒலிவில். ఎవరా ఇది? ఫైనల్ ఇయర్. ఓకే కంగ్రాచులేషన్స్. ඔයාගේ බිස්නස් ද? තාතාගේ බිස්නස්. තාතා කොයිද? ගෙදර. වීකෙන්ඩ් එකට එනවා. මේ කොන්දට ඒරියා නේ? ඒරියා කොන්දට නේ? හොඳයි ප්ලේස් ද? හොඳයි. ටෙම්පල් එකේ ටෙම්පල් ගෝල්ඩන් ටෙම්පල්. ඕ ගෝල්ඩන් ටෙම්පල්. මම බලනවා. ஹலோ மகளே. என்ன மகளே எங்களுக்கு தெரிஞ்ச சிங்களத்தை வச்சு உருட்டுற மகளே. என்ன பிள்ளை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன தெரிஞ்ச காய்க்கிறோம். என்ன அது டக்குன்னு வரையில மகளே. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் தான். சும்மா இருக்க டைமில் வந்தால் நான் வருதில்லை டக்குன்னு. என்ன செய்கிற? சரி ஓகே. நாளைக்கு இவ்வளோ தான். அங்கே இருக்கு அவ்வளோ கடை அதில் முடிச்சு. ஒன்று இருக்குடா அக்கா கடை. சரியா அண்ணா? இருங்களா வாரன். வாரண்ணா. தமிழ் தெரியுமா அக்கா? தெரினே. मैं बनाना किए थे 1 किलो துன்ஷி ஆட்டாய். ஓகே துன்ஷி ஆட்டாய் என்றா 380 ரூபா நினைக்கிறேன். அத்தாய் சரி ஏதோ 300 ரூபா சரியா சொல்றேன் தானே. சரியோ மே ரம்புட்டான் கீது இது கொச்சர லட்சணா ரம்புட்டான்னா ஜிவார் மக்களே. இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகான ரம்புட்டான் பார்த்தீங்களா? கீதை சியட்டு தகாய் நான் ஐயேன்னு தான்டாப்ப அக்கே என்ன அக்கே ಯಾಕೆ ನಮ್ಮ ಮಗದೆ ಅಕ್ಕೇ ನಮ್ಮ ಮಗದೆ ಓ ಪಿಯಾಂದಿ. ಓಕೆ ಯಾಕೆ ಕಡೆ ಯಾಕೆ ಬ್ರದರ್ಸ್ மகே ஐயா. ஒயாக்கே ஐயா கிடையாது. ஒயாக்கு விடைக்கிறேன்னா ஓகே. మమ యూట్యూబ్ ఛానల్ వీడియో ಬೆಟ್ಟಿಗಳು ಧನ್ಯವಾದ ಮಟಕಳಪು ಧನ್ಯವಾದ ಓಕೆ. ಮೇ ಬಸಂ ರೂಟ್ ಕಿ ಇದೆ ಮೇಗದೆ ஹைசிஐ 1 கிலோ வந்து 600 ரூபாய் மகளே. பசம் ரூட் தெரியுதோ? ஓகே 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 கீழே அண்டு பகும ஸ்துதி. ஓகே 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 ப்ரோ போயிட்டு வாரமா? கீழே அண்டு. ஓகே தம்பி
ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தாங்க நீங்கள் பண்ண தண்ணி சாப்பிட்றீங்க பாருங்க. அவன் கடிச்ச ரம்புட்டான்னா பாதி சாப்பிட தான் ஒரு டேஸ்ட் வருமா. ரம்புட்டான்ல ஜம்பு பழம் சரியோ எந்த பேசாது சைஸ். என் பெண்ணுக்கு பாருங்க ஒரு ஆள் கடிக்காது சனு. இல்லை கசப்பாருங்க. நல்லா இருக்கு. ஜம்பு பழம் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த உடம்பு குறைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வகையில் வந்து உதவுது. காரணம் என்றால் இதில் நீர்ச்சத்து இருக்கு அதிகமான விளங்குதா. நீர்ச்சத்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிறு வந்து டக்குன வந்து நிரம்பு தானே. நிரம்பத்தால வந்து பசி எடுக்கிறது வந்து குறைவா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நம்மளோட பசியை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளும். அதாவது நிறைய பேர் வந்து இந்த டயட் இருக்கிறவங்க பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வருவீங்க. அப்படி டயட்ல வந்து நீங்க பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்றவங்களுக்கு இந்த ஜம்பு என்ன பழம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒன்றா வந்து விளங்கும் என்ன பொறுத்த வரைக்கும். சின்ன பையனா எப்படி டேஸ்ட் சாப்பிடுவாரு. இனிப்பு கட்டி ஆகல அந்த அளவுக்கு சேம் தான். அதுக்கு இந்தியா அது கொஞ்சம் கசப்பா இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு. நான் போனதுல மகளே இதான் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட். கிலோ 220 ரூபா. நான் ஒரு அந்த விரலி பழம் சாப்பிடுது எப்படி நல்லா இருந்து நிக்கலை. அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த பருப்பு வந்து உருத்திராக்க விட்ட மாதிரி தானே அது மாதிரி தான் எனக்கு இல்லையா புளிப்பும் கொஞ்சம். நானும் சனுவும் மங்குஷ்டன் சாப்பிட்டாங்க. உனக்கு அடுத்த இல்லை வாங்கி தர பார்த்துனா என்ன சொல்றது, நீ கேட்கல அடுத்த கடையில் பில்லில் பார்த்து கேட்கல. மிது ஆசைப்பட்டு கேட்டது இந்த ஜம்புக்கா தான், அதான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இந்த பழங்கள்லாம் வந்து சீசன் டைம்ல ஆக்கிட்டு எப்படி அவன் எந்த டைம் ஆகிறானு. உதாரணத்துக்கு மாங்காய் எடுத்து பாரு. மாங்காய் எந்த டைம் காய்க்காதானே எப்படி இந்த டைம்ல ஒன்று அறுவடை செய்யறாங்க எனக்கு டபுளாங்க இல்லை. எப்படி இருக்கும் நல்ல நீச்சத்துடா பாய். நம்ம ஊர்ல வந்து சின்ன கூட பழங்கள் சாப்பிடாமன்னா கொஞ்சம் வெள்ளையா வருவாங்களாம். அதுக்கு இங்க நம்ம வெள்ளையாரத்துக்கு பழம் சாப்பிடணும்னா அங்க இருந்து காணி எல்லாம் வித்து திஞ்ச வரணும். ஒரு 5 நாளை சாப்பிடுறதுக்கு கடம்பில். ஆனா அந்த காட்டு நடிக்கு 2500 ரூபா சொல்றானே. அவ்வளவு சும்மா இருக்குண்ணே. அவ்வளவு நம்ம நாம்பரம் கோயிலுக்கு அந்த அவன் தண்ணு விட்டீங்கன்னா சரியானா இந்த சரி மக்களே, என்ன விட சொல்றோமா. அதாவது மக்களே நாங்க வெளிக்கிட்டு என்ன வந்துட்டு நாங்க ஒரு இடத்துல நின்றுனாங்க. நான் நினைக்கிறேன் கவர்ன காட்டு ஓரம் என்ன அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா மக்களே, அதாவது என்னத்தை சொல்ல போறோம்னா சொல்லிப்போம். இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம் இப்படி உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னா வந்துட்டு அது கடவுள்ற ஒரு ஆசீர்வாதம். கடவுள் எங்களை வந்து காப்பாத்திருக்கிறார் என்ன. அதாவது மக்களே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா மக்களே, இப்போ இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இது வந்து கடவுள் தந்த ஒரு உயிரன்னு சொல்லலாம். ஏண்டா எங்களோட உயிரே வந்து போறதுக்கு இருந்தது, அந்த உயிரை வந்து கடவுள் வந்து காப்பாற்றி விட்டார். என்ன சனு சனு வந்து இப்போ யோசிச்சு கொண்டிருக்கான் போல மீண்டு வரலையோ. அதாவது மக்களே வீட்டில் இருந்து இன்றைக்கு வெளிக்கூடக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கட்டு தானே மக்களே, அந்த கட்டிலே வந்து இந்த கால் வந்து அடிபட்டது எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேனே காலில் வந்து டக்குன்னு அடிபட்ட வீட்டார்கள் சொன்னாங்க வந்து கொஞ்சம் இருங்க என்ன இருந்து தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே என்ன சொல்லிட்டு தண்ணியை குடிச்சேன். ஏதோ ஒரு சம்பிரதாயம் அப்படி சொல்கிறாங்க போன்னு தண்ணி குடிச்சு இருந்துட்டோம்னே. அப்போ நான் அவருக்கு சொல்லித்தேன் அதெல்லாம் போயிடா என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எங்களுக்கு சிந்தனையே இல்லை மக்கள். இது இல்லை என்ன வந்து நாங்கள் கவர்ன காட்டில் நாங்கள் ஓரத்தில் என்ன நல்ல ஓரத்தில் எங்களோட காரை வந்து நாங்கள் பார்க் பண்ணி இருக்கோம் மக்களே. அதாவது இந்த பரவாதித்தனம்னு சொல்லுவாங்கண்ணே, இந்த வாகனம் ஓட்டுற இந்த பஸ்காராக்கள் இருக்காங்கண்ணே, ஒரு 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 தனியார் அந்த பேருந்தாக இருக்கட்டும் அரச பேருந்தாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ வேகமாக போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அவ்வளோ வேகமாக போய் ரோட்டில் நிற்கிற அவங்களை அடிச்சுட்டு கொண்டுட்டு போகணும். இல்லாட்டி இவங்க ஒன்றுங்க அது மோதி அவங்களையும் வந்து கொண்டுட்டு போகணும்னே. நாங்கள் வந்து ஓரத்தில் போட்டுருந்தாங்க. பின்னுக்கு வந்து ஒரு பஸ் வந்தது. அதே நேரத்தில் வந்து இந்த முன்னுக்கும் அதே அளவு தூரத்தில் வந்து பஸ் வந்ததுண்ணே. அது அதே அளவு தூரத்தில் பஸ் வந்தது.
அதுக்கு பின்னால வந்து இன்னொரு பஸ் அந்த காட்டு துண்டுக்குள்ள வந்து பின்னுக்கும் பஸ் வரக்குள்ள அந்த முன்னுக்கு வந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு வந்தவன் வந்த மகளே எங்களுக்கு நேரே மகளே என்ன சொல்றது, அதாவது நாங்க எம தரமனை வந்து நேர்ல கண்ட சாமியாண்டா போய் பின் யோசிச்சு பாருங்க மகளே, இது இந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு பின்னுக்கு பஸ் சரியோ, பின்னுக்கு பஸ், அதே மாதிரி முன்னுக்கு ஒரு பஸ், அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி அடுத்த பஸ். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பஸ் வந்து எங்களுக்கு பின்னால வருது, இங்க ஒரு பஸ் வருது, இந்த இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணி இங்க வருது, வரக்குள்ளே எங்கட கார் இந்த எனக்கு நேரே என்ன கார் வந்து கிடக்கு. கட்டவுள் இது முன்னுக்கு பார்த்தேன், பின்னுக்கு பார்த்தேன் கார் என்ன பஸ், இஞ்சாலையும் பார்த்தா நல்ல பஸ். நார்மலாக வந்து நான் எப்படி தான் இருக்கேன் டக்குன்னு அந்த நொடியில் டக்குன்னு பேஸ்கேரை போட்டு போய் டக்குன்னு எடுத்து கொஞ்சம் ஓரமாகி தம்மாங்க. இல்லாட்டி சரி அது வந்து என்ன சொல்றது, கடவுள் தந்த ஒரு என்ன சொல்றது மகளே. நாங்க வந்து காரை வந்து எடுக்காம விட்டுருக்கு, காரை வந்து எடுக்காம விட்டு கண்டிப்பா ஒருத்த இல்லாட்டி இவன் அடிச்சிருப்பான், இல்லாட்டி பின்னுக்கு வந்த பஸ்காரம் வந்து அடிச்சுட்டான். அது என்னென்னு அந்த கீரை போடுறதுக்கு கை வேலை செஞ்சு தெரியாம மகளே. கேன் பிரேக்ல இருந்தது, இங்கால கீரை போடணும், அந்த வேகத்துல என்ன கிட்டத்தட்ட அவ்வளவு கிட்ட வரல, ஓரளவுக்குன்னு ஒரு அளவுக்கு அந்த கீரை போட்டு கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி அந்த கெப்பில், அதாவது அந்த இருக்கிற கெப்பை வந்து நாங்கள் சரியாக வந்து பயன்படுத்தி கொண்டாங்க. ஏன்னா அடித்தா வந்து கேட்கல மகளே. என்ன நான் எங்களுக்கு என்ன நடந்துருமா, இப்போ நான் கேட்கலாமா? ஒன்றும் இல்லை, பிள்ளைன்றது வந்து வேறு விஷயம். என்ன உங்களில் பிள்ளை இருக்குது பிள்ளை இல்லைன்றது வந்து வேறு விஷயம். ஆனால் நின்றங்களுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இவரோட இருந்துருப்போமான்னு தெரியாது. என்ன உண்மையிலே அப்போ நான் யோசிச்சு, நான் உண்மையிலே இப்படியான தடங்கள் வரக்குள்ள வந்து இந்த வீட்டில் இருந்து சொல்கிறலாம் வந்து கேளுங்க, மூத்தாக்கள் சொல்கிறது வந்து கேளுங்க. நான் கூட அதை விளையாட்டை யோசிச்சேன், என்னடா இது வந்து பொய்யா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே அந்த கடவுள் வந்து எங்களை காப்பாற்றி நான் சொல்லலாம். ஷனவுக்கு நான் சொன்னேன், ஷனவுக்கு வந்து அது என்ன நடந்தே அவருக்கு தெரியல அந்த டைமில். ஷனவு வச்சிருப்பானாக்கும் வேற என்ன நம்ம ஒன்று பிள்ளையா நிப்பாட்டி வச்சுருந்து. நாங்கள் நல்ல ஒரு பயங்கரமான ரோட்டோரத்தில் மக்களே நாங்கள் நிப்பாட்டினோம் ஓரத்தில். அதாவது அந்த ரோட்டை தாண்டி அந்த வெள்ளக்கூட்டை தாண்டியும் அரைவாசி வந்து அந்த கிரவல் என்ன கிரவல் இருக்கிற அந்த ரோட்லையும் வந்து அரைவாசி வெள்ளக்கோட்டுக்கு இந்த பக்கம் என்ன இந்த பக்கமே சைடில் அந்த வெள்ளக்கோட்டுக்கு இஞ்சால் இருக்கிற அந்த கெப்பிலே வந்து 2 பைக் போவோம். அந்த மாதிரி விடவில் வந்து நிப்பாட்டினாங்க. உண்மையிலே மக்களே இந்த என்ன சொல்றது, இந்த பேருந்துகள் ஓடக்கூடிய நபர்கள் என்ன டிரைவராக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி எத்தனையோ உயிர்கள் வந்து வருது, உங்களை நம்பி தான் அறிவார். பஸ் வருதுன்ட்டு யோசிக்கலன்னு இந்த பஸ்காரம் வந்து நல்லா ஓடுவான் நம்பிக்கையெல்லாம் வந்து ஏறுவோம், உயிரோடு வந்து சேஃபான நம்பிக்கையெல்லாம் நாங்கள் ஏறுத்து வருவோம். அப்படி வரக்குள்ள வந்து நீங்கள் இப்படி ஓடக்குள்ள வந்து அது வந்து நீங்கள் ஓடுற உங்களுக்கும் ஆபத்து, உங்களை பின்னுக்கு நம்பி ஏறி இந்த அவங்களுக்கும் ஆபத்து, உங்களுக்கு முன்னுக்கு வர வாகனங்களுக்கும் ஆபத்துனே. இந்த முந்துறது ஓவர்டேக் பண்ணுறது எல்லாம் வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க மகளே. பாருங்க, நீங்கள் முந்தி வந்து எங்கள்ட உயிரை வந்து கொல்ல பார்த்தீர்கள். என்ன நடந்திருக்கு எனக்கு அந்த ஒரு மீண்டு வராத மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த அது வந்து ஒரு கடவுள் ஒரு வரத்தை தந்த மாதிரி தான். டக்குன்னு அந்த கார் எடுத்து போகிறதுக்குன்னு இப்படிதான் மகள் இருந்தது. டக்குன்னு அந்த அவசரத்துக்கு ரேஸ் ஃபுல் ரேஸ் மகள் ரேஸ் பண்ணி டக்குன்னு எடுத்த வேகம் பண்ணி அப்படி என்ன ஒவ்வொரு ஆள் போன மாதிரி தானே. சரியா நாங்கள் நின்ற இடத்துல மகள் இந்த பஸ் போனது ஒரு ஜஸ்ட் மிஸ்டில். அது என்ன சொல்கிறது, நாங்கிட்ட மகளே இந்த நிறைய இடங்களில் வந்து இப்போ நாங்கள் பக்கியாக இருக்கோம்னு சொன்ன மக்களே இந்த ஸ்டார்ட்டை ஒன் பண்ணி தான் வந்து ஏசியை சும்மா நார்மலாக போட்டு திருப்போனே. ஏன்னா நாங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி போட்டு ஏசியை போட்டோம்னு சொன்னால் வந்து வெட்டி சார்ஜ் போயிருப்போனே. அப்போ அதனால் வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஒன்லேயே இருந்தது. இப்போ நான் நினைக்கிற மக்களே உண்மையிலே இந்த ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி போட்டு கண்ணாடியை பயிற்சி போட்டு இருந்திருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா சில வேளை இவங்க வந்து மிது காரை டக்குன்னு வாஞ்சிருக்கலாம், சனு வாஞ்சிருக்க மாட்டான். காரணம் என்றால் இப்ப நான் சொல்றேன்டா நடந்திருக்கு. நான் பாஞ்சா மக்களே சரியா என்ன சொல்றது, ஒன்று பின்னுக்கு வர பஸ்கார அடிப்பா, இல்லை முன்னுக்கு வர பஸ்கார அடிப்பானே. அது என்ன சொல்றது, அது சொல்லக்கூட நினைச்சுனாங்க. ஆனால் அது வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். எல்லா விஷயத்தையும் உங்களோட வந்து பகிர்ந்து விடுறாங்க. இப்படி வந்து என்ன சொல்றது, புக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் மிஷினில் வந்து நாங்கள் வந்து இதை பண்ணிட்டோம். அது நீ எதிர்பார்த்தியா மிது அந்த வேதில் வந்து கார் எடுப்போன்னு எதிர்பார்த்தீங்க? என்ன இப்போ ஓட்டுதாரா வேணும் என்னடா மிது நீ வந்து எதிர்பார்த்தனியாடா இப்படி எல்லாம் நடக்க மாட்டேங்குது? இந்த இடத்துல வேற ஒரு டிரைவர் இருந்தா நாங்கள்ல நேரம் என்ன சொல்றேன் பொருளர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பட்டாக்கிழமை வந்து வீட்டாக வந்துருப்பாங்க நினைக்கிறேன் கொண்டு வர்றதுக்கு. கடவுளே உண்மையிலே அப்படி ஒரு சிச்சுவேஷன் மகள் எப்படித்தான் கையால் எடுத்து போனான்ட்டு எனக்கு சத்தியமா தெரியல. நாங்கெல்லாம் வந்து என்று கத்துனோம், அப்படி பயந்துமே நல்லா பயந்துருந்தோம். பஸ்குள்ள இந்த சின்ன பிள்ளை எல்லாம் யோசிச்சு பாருங்க, பயங்கரமா
ஏன் அப்படி ஒரு ஓட்டம் ஓடணும்னு எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு. அடே ஒரு வாகனத்துல வந்து ஓவர்டேக் பண்றது, இப்ப நான் கூட ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னு சொன்னாடா முன்னுக்கு என்ன வாகனம் நிக்கட்டு பார்க்கணும். ரோட்டோரங்கள்ல ஆட்கள் நிக்கிறாங்களா, வாகனம் நிக்கா, அடுத்து முன்னுக்கு என்ன வேற என்ன வாகனம் இல்லைன்னு பார்த்தா நான் ஓவர்டேக் பண்றேன். ஒருத்தர் மில்லா டைம்ல வந்து ஓவர்டேக் பண்றேன். இப்ப நாங்க வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்க மக்களே அதை வந்து லைவா தெரிஞ்சுக்கணும். நாங்க அங்க இருந்து வந்து இங்கதான் வந்து நான் வீடியோ எடுக்க இருந்தாங்கண்ணே. அப்ப அதனால வந்து இப்போ ஒன்றுமே செய்யலாம். வீடியோ எடுத்து நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம். எங்களுக்கு நாங்கள் என்ன பஸ் நம்பரை பார்க்குற மக்களில் எங்கட தப்பிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். டக்குன்னு வந்து பஸ் வந்து போயிட்டு அப்போ என்ன செய்கிற மக்கள் இப்படித்தான் உயிராபத்து வந்து தலைக்கு வந்து ஆபத்து வந்து தலாப்பாவோட வந்து போயிட்டு சரி ஓகே கடவுள் என்ன காப்பாற்றி விட்டுருக்கான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக மக்களே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகணும்னா மக்களே வந்து நாங்கள் இப்போ போயிட்டு இந்த பொருட்கள் கொஞ்சம் வாங்கணும். என்ன பொருட்கள்னா உங்களுக்கு சொல்லணும் பாருங்கடா. என்கிட்ட சமையலுக்கு தேவையான பொருட்கள், இதை தாண்டி வேறு என்ன பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். மிதிஜன் உப்பு வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், கொச்சிக்காய் மிளகாய் வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், தேசிக்காய் வாங்கணும், தக்காளி வாங்கணும், மரக்கறி வாங்கணும், ஏதாவது சமைக்கிறதுக்கு கட்டாயம் அரிசி வாங்கணும், தேங்காய் எண்ணெய் வாங்கணும். இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான். பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகிறோம். என்ன வாங்கிட்டு நாங்கள் இப்போ எங்களோட சமையல் செய்யக்கூடிய இடத்த வந்து நாங்கள் இது பண்ணணும். சரி வாங்க போகலாம்.